திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ஒரு பகுதியாக திருமங்கை மன்னன் வேடுபரி கோலாகலமாக நடந்தது. பூலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா நடந்து வருகிறது. பகல் 10 முடிந்து ராப்பத்து நடந்து வரும் நிலையில் 8ஆம் திருநாளில் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் சிறப்பாக நடந்தது. நம்பெருமாள் சந்தனு மண்டபத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்தில் மணல்வெளி பகுதியில் நம்பெருமாள் வையாளி நடந்தது. அப்போது ஸ்ரீபாதம் தாங்கிகள் நம்பெருமாளை வேட்டையாடுவது போன்று பாவனை செய்ததை பக்தர்கள் பக்தி பரவசமுடன் பார்த்து ரசித்தனர். இதையடுத்து நம்பெருமாளின் நகைகள் மற்றும் தங்க வெள்ளி பாத்திரங்களை திருமங்கை மன்னன் கொள்ளையடித்துச் செல்லும் காட்சியும் அரங்கேறியது. 8வது நாள் வேடுபரி திருநாள். முதலில் அஞ்சலி அஸ்தத்துடன் எழுந்தருள்வார் திருமங்கை ஆழ்வார். பின் 2வது முறை கத்தி கேடயத்துடன் திருமங்கை மன்னனாக பரகாலனாக எழுந்தருள்வார். 3வது முறையாக அந்த பகவத் ஞானம், இந்த அஜ்ஞானம் போய் பகவத் ஞானம் பெற்ற பின்பு திருமங்கை ஆழ்வார் அஞ்சலி அஸ்தத்துடன் எழுந்தருளி இங்கே நம்பெருமாளிடத்திலே வாடினேன் வாடி பாசுரத்தை அனுந்தான அரைய சுவாமிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உற்சவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சரணாகதி அடைந்த மன்னனை நம்பெருமாள் மன்னித்து திருமங்கையாழ்வாராக ஏற்றுக்கொண்டார் என்பது ஐதீகம். இந்நிகழ்ச்சியை பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்தனர்.